சேர மன்னன் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா செய். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யானைக்கட்சை மாத்தரஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற ஒரு புனைப்பெயர் இருக்குது. அந்த பேர் காரணம் எப்படி வந்ததுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சேர மன்னனுக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் மூடுது. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னன் செய் வந்து தோற்று போகிறாரு. ஸோ செய் அவர்கள் தோற்ற பின் அவரை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்கள் சிறைபிடிக்கிறாரு. சிறைபிடித்த பின் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு சிறைக்கூட்டம் அமைச்சு ஒரு சிறை வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காகவே பிரத்யேகமாக ஏற்பாடு செஞ்சு அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறையில் அடைச்ச அந்த சிறையோட சிறப்பு என்னென்னா, அதில் வந்து அகலமான அகழிகள் தோண்டப்பட்டு அதில் யானையே விழுற மாதிரி வந்து அகழிகள் அமைச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அகழிகள் அமைக்கப்பட்டு அந்த சிறைக்கூட்டத்தில் சிறை வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் சேர மன்னனா செய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அங்கே இருக்க வீரர்களை கொன்றுவிட்டு சுரங்கப்பாதையின் வழியாக தப்பித்து செல்கிறார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யானைகள் சில டைம் அகழிகள் விழும்போது என்ன பண்ணுன்னா, சில யானைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியே வர முடியாமல் அப்படியே நின்று மாட்டிக்கும். ஸோ அதை வந்து கோயில்களுக்கும் சில போர் வீரர்களுக்காக பழக்கத்துக்காகவும் அந்த யானைகள் கொண்டு வந்து பழக்கம் ஏற்படுத்துவாங்க. ஆனால் சில வலிமை பொருந்திய யானைகள் என்ன பண்ணுன்னா, தன்னோட தந்தங்களால் அந்த மண்ணை வந்து குத்தி 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 அந்த மண்ணை வந்து கீழே சரித்து ஒரு வீடுபாங்கான அமைப்பை ஏற்படுத்தி ஸோ அந்த இடத்துல அது வெளியே போய் தப்பிச்சு போகும். ஸோ அந்த மாதிரி யானை போன்ற திடகாத்திரமான அமைப்புடைய சேர மன்னன் செய் வந்து அந்த சிறைக்கூடத்துலேருந்து தப்பிச்சு சென்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பேர் வந்து புனைப்பெயராக யானைக்கட்சை மாத்தரஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுதான் அவரோட புனைப்பெயருக்கான விளக்கம். நன்றி.